ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற தக்காளி சாதத்தை விட இது கொஞ்சம் ரொம்பவே கூடுதல் சுவையாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக காம்பினேஷனாக கோவக்காய் வறுவல், கோவக்காய் சில்லி இல்லாட்டி கோவக்காய் வறுவல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ரெண்டரோட காம்பினேஷன் அடிச்சிக்கவே முடியாது, அல்டிமேட்டாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளி சாதமும் அதுக்கு கோவக்காய் வறுவலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்காக ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி. இப்போ அடுத்ததாக மசாலாவுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2-3 பட்டை, பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானலி நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஃபஸ்ட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பொருட்கள், சோம்பு, கிராம்பு, பட்டை, இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் நல்லா வறுபடட்டும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆனியனை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த ஆனியன் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது சீக்கிரத்திலே ஆனியன், டொமேட்டோ இது எல்லாமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் இது ரொம்பவே சுவையாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த தக்காளி சாதம் இன்னுமே சுவையாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதனால் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ அடுத்ததான் இது கூட நம்ம பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கி நல்லா வெந்த பிறகு அடுத்ததாக நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் நல்லா மசிச்சு விட்ட மாதிரி வதங்கி வரணும். அதனால் தக்காளியை ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம கொஞ்சம் மீடியமில் இல்லை ஹையில் வச்சுருந்தோம்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு அடுத்து ஏதாவது வேலை இருந்தால் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்ட மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். தனி மிளகாத்தூள் தான் இதுக்கு சேர்த்துக்கணும். அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சாதம். இப்போ அந்த காரத்துக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இல்லாட்டி ஏதாவது சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரம் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா இது மாதிரி தக்காளி சாதத்துக்கு கூட நம்ம சேர்த்துக்கும் போது இந்த மசாலாக்கள் இந்த தக்காளி சாதத்துக்கு இன்னும் கூடுதலான சுவையை கொடுக்கும். செம்மையாக இருக்கும் தக்காளி சாதம். இப்போ இந்த மசாலாக்கள்லாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும்.
அவ்வளோதான், நமக்கு வந்து தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நமக்கு இதில் சேர்த்துருக்க அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போயிடுச்சுனாலுமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம தக்காளி சேர்த்த மாதிரியே தெரியல, நல்லா மசிச்சு விட்ட மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா ஊறுகாய் மாதிரியே இருக்குது இல்லையா. இந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்துக்கணும், அதாவது வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துருப்போம், ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். பாருங்கள், இதில் தக்காளி வெங்காயம் இது வதக்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து அப்படியே பீஸஸாக வந்து இருக்கக்கூடாது. நம்ம எப்படி கட் பண்ணி சேர்த்தோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்கணும். அந்த டைமில் தான் நம்ம சாதத்தை வந்து இது கூட சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த சாதம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம வீட்டில் சாதம்லாம் வடிப்போம் இல்லையா, அந்த ரைஸ் தான் வந்து பாயில் ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் கூட நம்ம தாராளமாக இந்த மாதிரி தக்காளி சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லாட்டி பச்சரிசியில் செஞ்ச சாதம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த தக்காளி சாதம் ரொம்பவே சூட்டாக இருக்கும். இப்போ சாதம் சேர்த்துட்டு இதை நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். சாதத்தை இது கூட சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். ஒரே டைமில் நம்ம மொத்த சாதத்தையும் சேர்த்துக்கிட்டோம்னா இதை வந்து கிளறி விடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த தொக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா சாதத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகி வராது. இப்போ அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம கோவக்காவோட வறுவல் வந்து செய்யலாம். பாருங்கள், தக்காளி சாதம் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த தக்காளி சாதம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், செம்மையாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கோவக்காவை நல்லா ஒரு 4-5 வாட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அது மேலே வந்து நிறைய அழுக்கு இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா அது வந்து கொடி படர்ந்து வருது இல்லையா தரையில், அதனால் அது மேலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து அழுக்கு இருக்க மாதிரியே இருக்கும். நல்லா நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கத்தியை வச்சோம் இல்லை கையாலேயோ அழுத்தம் கொடுத்து இதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் கோவக்காவோட சைடில் இருக்கிறதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ண கோவக்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், எல்லா கோவக்காலையும் நம்ம வந்து சைடில் இருக்கிற அந்த பார்ட்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி கோவக்காவை வந்து 4 இல்லாட்டி வந்து குட்டி குட்டியாக ஒரு 6 பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வறுவலுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கோவக்காவை நீல வாக்கில் இந்த மாதிரி 6 பீசஸாக இல்லாட்டி 4 பீசஸாகவும் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கோவக்காவை இப்படி நேராகவே வச்சு சைடில் வந்து அப்படியே முழுசாக இருக்க மாதிரியே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். எப்படி செஞ்சாலும் இதோட வறுவல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து கோவக்காய் பிடிக்காதவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் கோவக்காவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப இந்த மாதிரி கோவக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரியும் வந்து நேராகவே கோவக்காய் வந்து இந்த மாதிரியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி கட் பண்ணாலும் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கோவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயிலேருந்து கொஞ்சமாக கோவக்காய் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிற கோவக்காவை பொறுத்து அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவும் அரிசி மாவும் நம்ம சலிச்சு எடுத்து அப்புறமா சேர்த்துக்கணும். அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம இந்த கோவக்காய் ஃப்ரை செய்யும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அரிசி மாவுக்கு பதிலாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும், அப்போ தான் இது எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும் நமக்கு இந்த கோவக்காய் ஃப்ரை. லேசாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக இதை கலந்து வச்சுக்கணும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும்.
இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் மசாலாவை ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மாதிரி சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் கொஞ்சம் தனித்தனியாக இருக்க மாதிரியே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த கோவக்காய் ஃப்ரை ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இந்த கோவக்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம உடனே இதை கிளறி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் போல் வெயிட் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்த பிறகு தான் நம்ம இதை நல்லா கிளறி விடணும். அப்படி இல்லைன்னா மசாலா எல்லாம் தனித்தனியாக வந்துடுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக செட்டில் ஆகும். அந்த டைமில் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டுனா நம்ம ஸ்பூன் வச்சு இல்லாட்டி கரண்டி வச்சு தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம் அழகாக. இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு அடிக்கடி இதை திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு. இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த கோவக்காய் ஃப்ரையை எடுத்துக்கணும். அப்போ தான் இது ரொம்பவே சுவையாக நல்லா ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம கரண்டியால் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா அந்த சலசலப்பு சத்தம் கேட்கும். அந்தளவுக்கு வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தீயை விட்டுறக்கூடாது. ஒரு டைமுக்கு அப்புறம் நல்லா வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுப்பை நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். அப்போ எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே சைட் டிஷ்ஷாக கோவக்காய் வறுவல், கோவக்காய் சில்லி எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இந்த சைட் டிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டோட காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம இந்த கோவக்காவை ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப இந்த கோவக்காய் ஃப்ரை வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம இந்த கோவக்காய் ஃப்ரை வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஒரு டீயோட அழகாக இந்த கோவக்காய் ஃப்ரை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா செம்மையாக இருக்கும். கோவக்காயில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு முறையில் நம்ம சமைச்சு நம்மளோட உணவோடு இந்த கோவக்காயை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் தக்காளி சாதத்தை இப்போலாம் நம்ம குக்கரில் செய்கிறோம். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா இது ஒரு வித்தியாசமான சுவையில் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.